மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அறிவித்து முதல்வருக்கு சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் இ ராஜா நன்றி தெரிவித்துக் கொண்டார். சட்டப்பேரவையில் சட்டத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையை சட்ட இயக்குநரகம் மூலமாக நடத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மருத்துவத்துறையா இருக்கட்டும், பொறியியல் துறையா இருக்கட்டும், அங்கு கல்வியில் சேர்க்கை நடைபெறுகிறது என்றால் அது இயக்குநரகம் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. ஆனால் சட்டக்கல்வி மட்டும் விசி மூலமாக மட்டும் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சட்டக்கல்வியும் சட்ட இயக்குனர் மூலமாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலநீத நல்லூரில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி நிறுவிய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆவார். ஆனால் அக்கோரிக்கையை முன்னெடுத்து செயல்படுத்திய ஐயா மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் அறிவித்த முதல்வர் அவர்களுக்கு தொகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கரன்கோயில் பகுதியில் குறிகுளம் ஒன்றியம் சாயமலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய உமயபாக ஈஸ்வரர் திருக்கோயில் பாலாலயம் பணிகள் துவங்கப்பட்டு திறமுடுக்கு விழா பணிகள் இன்னும் நடைபெறாமல் உள்ளது. எனவே கொடையாளர்கள் கொண்டு வந்து விரைந்து நடத்த அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அங்கு சங்கரன்கோயில் காவல் உள்கோட்டத்தில் 11 காவல் நிலையங்கள் பணிபுரியும் காவலர்கள் பயன்பெறும் வகையில் புதிய காவலர் குடியிருப்பு அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.